எஸ்ஐஆர் ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்கறதுக்கான கடைசி தேதி டிசம்பர் 4. டிசம்பர் 4க்கு அப்புறம் அவங்களுடைய எஸ்ஐஆர் ஃபார்மை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பிஎல்ஓ ஆர் தமிழ்நாடு எலெக்ஷன் கமிஷன் அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பான முறையில் 1 வார இடைவெளி தான் இருக்குது. கண்டிப்பான முறையில் உங்களுடைய எஸ்ஐஆர் ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுங்க. 2002, 2005 உங்களுடைய உறவினர், தாய், தந்தை ஓட்டு போட்டிருந்தாலும் சரி, போடலாம் சரி, அவங்களோட லிஸ்ட்டு இல்லைனாலும் சரி நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்ட்டு தமிழ்நாடு எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்காங்க. நிறைய மீடியாஸில் வந்திருக்கு. கண்டிப்பாக நம்பரில் அந்த 2002, 2005 உங்கள் ரிலேஷன், உங்கள் தாய் தந்தை பேர் இல்லைனா கூட உங்களுக்கு விரைவு வாக்காளர் பட்டியலில் ஜனவரி மாதம் வெளியிடக்கூடியதில் உங்களுக்கு பேர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அதை காரணமாக வச்சு நீங்கள் கொடுக்காமல் இருக்காதீங்க. எஸ்ஐஆர் ஃபார்மை கொடுத்தீங்கன்னா குயிக்காக நிச்சயம் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு பிஎல்ஓ நிச்சயம் அப்லோட் பண்ணிடுவாங்க. டிசம்பர் 4 தான் டெட்லைனு. அதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. டிசம்பர் 9 ஜனவரி 8 விரைவு வாக்காளர் பட்டியலில் தமிழ்நாடு எலெக்ஷன் கமிஷன் வந்து அவங்களோட வெப்சைட் வெளியிடுவாங்க. நம்ம தேவையான தெரிஞ்சுக்கலாம், ஆன்லைனில் பார்த்துக்கலாம், இல்லைனா உங்களோட பிஎல்ஓ கூட தெரிஞ்சுக்கலாம். இதுதான் கடைசி டேட்டு. அதுவும் இந்த வாரத்துக்கான எந்த கேம்பும் போடுற மாதிரி தெரியல. ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக டிசம்பர் 4 டெட்லைன் கொடுத்துருக்காங்க. குயிக்காக கொடுத்தா மட்டும்தான் வரக்கூடிய 2026 உங்களுடைய ஓட்டை நீங்கள் நிச்சயம் தக்க வைக்க முடியும். உங்களுக்கு ஓட்டு வேணும், இந்திய குடிமகனாக இருக்கணும்னா ஓட்டு ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக நம்மளால் 2026 எலெக்ஷனில் ஓட்டு வேணும்னா கண்டிப்பாக இதை குயிக்காக ஃபில் பண்ணி கொடுங்க.